நெட்ஃப்ளிக்ஸ்ல ரீசெண்டா ஒரு படம் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஹாரர் சயன்ஸ் ஃபிக்ஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. பிராங்கென்ஸ்டைன் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணுங்க. ஹீரோ உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு மருத்துவரா, இல்ல ஒரு பக்கம் பார்த்தா சைக்கோவா அப்படின்னு நமக்கு ஒரு படத்துல தோணும். ஏன்னா, இந்த ஒரு படத்த பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா, இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ விக்டர்ன்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு வர, ஒரு பக்கத்துல நல்ல அம்மா, ஒரு பக்கம் நல்ல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அப்பா வந்து ஒரு பக்கத்துல வந்து எப்படி சொல்றது? ஒரு பெரிய ஒரு மருத்துவரா இருப்பாப்புல. மருத்துவரா இருந்து நம்ம விக்டருக்கு வந்து சின்ன சின்ன மருத்துவத்த பத்தி அப்பா வந்து நம்ம விக்டர்ட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ விக்டரோட அம்மா வந்து ஒரு பக்கத்துல வந்து இறந்துறாங்க. இறந்தது அப்புறம் தான் ஒரு பக்கம் தோணுது. புகழ்பெற்ற மருத்துவரே நம்ம அம்மாவ காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து நம்ம கடவுளுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஒரு ஆள உருவாக்கணும். எப்படி சொல்றது? ஒரு அழிவில்லாத ஒரு ஆள உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறு வயதில இருந்து ரொம்ப பாடுபட்டு அந்த காலகட்டத்திலே ரொம்ப காலேஜ்லாம் படிச்சு ரொம்ப மருத்துவ துறையில ஒரு பெரிய ஆளானது அப்புறம் தான் தெரியுது. ஒரு அழிவில்லாத ஒரு ஆள வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ட ஒண்ணு உருவாக்குறாப்புல. அந்த உருவாக்கும்போது இங்க எல்லாருமே கேலி கிண்டல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ண முடியாது, வைக்க முடியாது. எலக்ட்ரிக்ல எப்படி மனிதன செத்த பொணத்த வச்சு நீ எப்படி உயிர் பழைக்க வைப்ப? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இளக்காரமா பேசும்போது நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளு உதவியால நம்ம ஹீரோ வந்து மனிதன உருவாக்குற பணியில நம்ம ஹீரோ வந்து ஒரு படத்துல வந்து நம்ம விக்டர் வந்து அதுல பாடுபடுறாப்புல. பாடுபட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவுக்கு அந்த எப்படி உருவாக்குறாங்கன்னா, ஒரு பெரிய ஆள்ட்ட வந்து ஒரு கிளாஸ் மாரி அட்டெண்ட் பண்ணி இந்த ஒரு நரம்பு எங்கிட்டு எங்கிட்டலாம் போத வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல படிக்கிறாப்புல. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த உடம்போட அந்த எப்படி தசை பகுதிலாம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல யோசிக்கும்போது, அத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல வாந்தி வர மாரிலாம் ஏகப்பட்ட சீன்லாம் இருக்குங்க. மனுஷன எப்படி உருவாக்குறாருன்னா, கிட்டத்தட்ட போர்ல ஏகப்பட்ட பேர் இறந்து கிடப்பாங்கல்ல. அந்த இறந்து கிடக்குற பொணத்தையோட தசை, நரம்பு, ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லா அது ஒண்ணு ஒண்ணா செதுக்கி செதுக்கி ஒரு அந்த அழிவில்லாத மனிதன உருவாக்குறாப்புல. அத பார்க்கும்போது நமக்கே வாந்தி வர மாரி தான் இதுல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. ஏன்னா எல்லாமே ரியலாவே காமிச்சிருப்பான். அத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல பார்த்தா, என்னடா மனுஷன் இப்படி இருக்கான் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா எல்லாமே பார்க்கறதுக்கு அருவருப்பான சீன்லாம் இருக்கிற மாரி தான் இதுல இருந்துச்சு. அத பார்க்கும்போது எப்படி சொல்றது? இதெல்லாம் நம்ம ஒரு பக்கத்துல இதெல்லாம் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா அந்த அழிவில்லாத மனிதன ஒரு பக்கத்துல உருவாக்கிறாப்புல. உருவாக்குன அப்புறம் தெரிய வருது, நம்ம ஹீரோ வந்து இவனுக்கு வந்து ஒரு வார்த்தை தான் எப்படி சொல்றது? அந்த ஒரு கேரக்டர் அந்த ஒரு அழிவில்லாத மனிதன் வந்து ஒரு ஒரு வார்த்தை தான் பேசுவாப்புல. அதுக்கப்புறம் எதுவுமே பேச மாட்டாப்புல. அப்பவே நம்ம ஹீரோவுக்கு ஒரு விதத்துல தெரிய வருது. நம்ம ஒரு தேவையில்லாத ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப இவ்வளோ வருஷம் நம்ம செலவழிச்சு நம்ம தேவையில்லாத ஒரு ஆள வந்து உருவாக்கியிருப்போம். ஒரு புத்திசாலியான ஆளா நம்ம உருவாக்கணும்னு நெனச்சா, நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ரொம்ப மந்தமா இருக்க மாரி அந்த அழிவில்லா மனிதன நம்ம உருவாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாப்புல. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல வந்து எப்படி சொல்றது? ரொம்ப விரக்தி அடைஞ்சு, ஒரு பக்கத்துல நீ எனக்கு வேணாம்னு சொல்லிப்புட்டு அவர் வந்து ஒதுக்கிறாப்புல. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல தோணுது, இது இருக்க இருக்க நமக்கு வெறும் ஆபத்தாகுது. அதனால நம்ம இத வந்து எப்படியாச்சும் நம்ம கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து அந்த மிருகத்த கொல்ல பார்க்குறாப்புல. கொல்ல பார்க்க முயற்சிக்கும்போது, அந்த உயிரினம் வந்து அந்த எப்படி சொல்ல அந்த அழிவில்லாத மனிதன் வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயி வேற ஒரு வாழ்க்கை ஒண்ணு வாழுது. ஆனா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அந்த அழிவில்லா மனிதன் ஒரு பக்கத்துல நல்லா சந்தோஷமா ஒரு வேற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ தேடி எதுக்கு வருது? இதான் காய்ஸ் இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு. இந்த ஒரு படத்தோட கதைய பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்றது? இந்திரன் படம் பார்த்த மாரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா, இதுல ஏகப்பட்ட சீன்லாம் அப்படிதான் நமக்கு முழுசா இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு எந்திரன் படம் பார்க்குற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா, எந்திரன்ல என்ன கான்செப்ட்டோ அதே கான்செப்ட் உணர்ச்சி இல்லாத ஒரு ஆள நம்ம எதுக்கு நம்ம வச்சிருக்கணும்னு சொல்லிப்புட்டு நம்ம ரஜினிகாந்த் எப்படி நம்ம எந்திரன் படத்துல நம்ம சிட்டிய வந்து கொல்ல முயற்சிக்கிறாப்புல, அதே மாரி தான் இந்த ஒரு படத்துல இந்த இத போட்டு வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது நமக்கு எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. இந்த ஒரு படத்த பார்க்கும்போது இந்த டைரக்டர் எந்திரன் படம் பார்த்திருப்பாரா? அப்படின்னு நமக்கு ஒரு பக்கத்துல ஃபீல் ஆச்சு. ஏன்னா, முழுக்க முழுக்க எல்லா சீனும் அப்படிதான் இருக்கு. லவ் சீன்ல இருந்து அந்த எப்படி சொல்றது? அந்த அழிவில்லாத மனிதன் நான் அந்த படத்துல ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பா. அவள வந்து அந்த அழிவில்லாத மனிதன வந்து நம்ம ஹீரோயின் லவ் பண்ற மாரியே அதுல அந்த ஒரு சீனும் வர மாரியே காமிச்சிருப்பாங்க. நம்ம அந்த அழிவில்லாத மனிதன் வந்து ஒரு பக்கத்துல இருந்து எந்த உணர்ச்சி இல்லாத மாரி, அதுக்கப்புறம் அவருக்கு எப்படி சொல்றது? அவர் உணர்ச்சிலாம் வர மாரிலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த படம் இது எங்கேயோ இந்த கதைய கேட்டுருக்க மாரி தான் நமக்கே தோணும். எந்திரன் படத்துல வர மாரி தாங்க இந்த கதையிலேயே போட்டு வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது நமக்கு இதுல ஏகப்பட்ட சீன்லாம் ரொம்ப ரசிக்க முடியாத இருந்துச்சு. அத பார்க்கும்போது செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அழிவில்லாத மனிதன நமக்கு உருவாக்க பார்க்க அந்த சீன காமிப்பானுங்க பாருங்க. அத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல அள்ளு விட்டுருங்க. ரொம்ப கொடூரமான எப்படி சொல்றது? ஏகப்பட்ட பொணங்கள வச்சு அது எப்படி சொல்றது? மண்டையில உடம்புல இருந்து, கை கால்ல இருந்து, விரல்ல இருந்து எல்லாமே ஒவ்வொரு பீஸா வெட்டி வெட்டி அத வேற லெவல்ல உருவாக்குற நம்ம ஹீரோ. அத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல வாந்தி வர மாரிலாம் ஏகப்பட்ட சீனா இருக்குங்க கைஸ். அப்புறம் இந்த ஒரு படத்தோட நம்ம ஹீரோ இந்த ஒரு படத்த நம்ம ஆஸ்கார் ஐசக் அவரு தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் யாருன்னா நம்ம மூன்லைட் ஹீரோ மார்வெல்ல இருக்காப்புல. அவரு தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருக்காப்புல. தக்காளி தாறுமாறான நடிப்பு. இதுல ஒரு நடிப்புலாம் பார்க்கும்போது வேற லெவல்ல சம்பவம்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காப்புல.
அத பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுல ஏகப்பட்ட ஆக்டர்லாம் நடிச்சிருக்கா. ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. இதுல நம்ம ஆளுக்கு நம்ம ஆஸ்கர் ஐசக் அவார்ட்லோட லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் கேவலமாவும் இருக்கு. ஏன்னா, தம்பியோட லவ்வரே இவரு கரெக்ட் பண்ணி அஜால் உஜால பண்ற மாரிலாம் இல்ல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கிற மாரி காமிச்சிருப்பா. அத பார்க்கும்போது, என்னய்யா இது கூட பிறந்த தம்பிக்கு இப்படி ஒரு துரோகத்த பண்றியே அப்படின்னு நமக்கு மித்தபடி தோணுச்சு. மித்தபடி இதுல நடிச்ச ஏகப்பட்ட ஆக்டர்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரசிக்க முடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்துல அந்த அழிவில்லாத மனிதனா நடிச்ச நம்ம ஹீரோ யாருன்னா வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்ல. அவர் ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. நம்ம ஜேக்கப் அவரே இந்த ஒரு படத்துல அந்த அழிவில்லா மனிதனா நடிச்சிருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். படத்த கண்டிப்பா நம்ம ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் எப்படி சொல்ல கொஞ்சம் அடல்ட் சீன் இருக்க மாரியே இருக்கும். ரொம்ப ஓவரா போஸ்ட்மார்டம் பண்ற சீன்லாம் அதிகமா இருக்குங்க. மெயினா நம்ம சொல்ல வேண்டியது இந்த ஒரு படத்தோட டைரக்டர் தக்காளி எப்படியா இப்படிலாம் அப்படி ஒரு கண்டென்ட்ட போட்டு எடுத்து அப்படின்னு நமக்கே தோணுச்சு. நம்ம கில்லர்மோ அவரே அந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்புல தக்காளி. நீ ரொம்ப இப்படி ஒரு கொடூரமான ஒரு படத்த போட்டு எடுத்து வச்சிருக்கியே அப்படிதான் நமக்கே தோணுச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல மெயினா நம்ம சொல்ல வேண்டியது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே சூப்பரா வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காப்புல. நம்ம அலெக்சாண்டர் ரெஸ்பிளட் அவர் தான் இந்த ஒரு படத்தோட இசையமைப்பாளரா இருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு ஒரு படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே வேற லெவல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காப்புல. கண்டிப்பா அவருக்கு படத்துல வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் தமிழ் ட தமிழ் டப்பிங் தாங்க இதுல வேற லெவல்ல சம்பவம். தமிழ் டப்பிங்லாம் வேற லெவல்ல சூப்பரா பண்ணியிருக்காப்புல. அத பார்க்கும்போது சூப்பரா நீட்டா அழகா குடுத்துருக்காங்க. அத பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாவும், எல்லாமே ரியலாவே பேசியிருக்க மாரியே காமிச்சிருப்பாங்க. முக்கியமா இது என்ன கன்டென்ட்டா பேசியிருக்காங்களோ அந்த ஒரு கன்டென்ட்ட இந்த தமிழ் டப்பிங்ல சூப்பரா அழகா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த ஒரு படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் கைஸ் இருக்கு. Netflixல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. 2 1/2 மணி நேரம் பொறுமையா இருக்கிறவங்க மட்டும் தான் இந்த ஒரு படத்த பார்க்க முடியும். ரொம்ப ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேண்டஸியான ஒரு படம். நல்ல ஹாரர் பார்க்குற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அந்த ஒரு படம் புடிக்கும். ரொம்ப ஸ்லோவா போற மாரி தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்கும் கைஸ்.